வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. விண்ணப்பிக்கும் முறை, வயது வரம்பு உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் முதல்வர். ஜூலை 2ஆம் தேதி நடைபெற இருந்த பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தள்ளிவைப்பு. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு வரும் மாணவர்கள் கருப்பு உடை அணிவதை தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு பெரியார் பல்கலைக்கழகம் சுற்றறிக்கை. வாடிவாசல் படத்திற்காக லண்டனில் ரோபோ காளை தயாராகி வருவதாக இயக்குநர் வெற்றிமாறன் தகவல். நடிகர் விஜயுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தகவல். பிரதமர் மோடி இன்று மத்திய பிரதேச மாநிலத்திற்கு பயணம். 5 வந்தே பாரத் ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இனி விரிவான செய்திகள். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பயனாளிகள் தேர்வு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள், ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறை, வயது வரம்பு நிர்ணயம் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். கல்வித்துறையில் மகத்தான சாதனையை செய்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் சிற்பி திட்டத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மாணவர்களை கண்டவுடன் தனது பள்ளிப்பருவ காலம் நினைவுக்கு வருகிறது என்றார். கல்வித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தமிழகம் முதலிடத்தை நோக்கி பயணிக்கிறது என்ற முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். தரமான கல்வி வழங்குவதில் இந்தியாவிலே தமிழ்நாடு இன்றைக்கு 2வது இடத்தில் இருக்கிறது. முதலிடத்திற்கு முன்னேறுவதற்கான அனைத்து பணிகளையும் கல்வித்துறை இன்னைக்கு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை தரமான மனிதர்களாக உருவாக்குவதே அரசாங்கத்தின் கடமையாக நான் கருதுகிறேன். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு வரும் மாணவ மாணவிகள் கருப்பு உடை அணிவதை தவிர்க்க வேண்டும் என்று பல்கலைக்கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மாணவ மாணவிகளுக்கு பல்கலைக்கழகம் சார்பில் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில், பெரியார் பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழா தமிழக ஆளுநர் RN ரவி தலைமையில் நடைபெறவுள்ளதாகவும், அவ்வாறு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அனைவரும் கருப்பு நிறம் அல்லாத உடைகளை அணிந்து வருவதை உறுதி செய்யுமாறும் கூறப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்திற்கு இன்று செல்லும் பிரதமர் மோடி 5 வந்தே பாரத் ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள ராணி கமலாபதி ரயில் நிலையத்திற்கு காலை 10:30 மணிக்கு பிரதமர் மோடி செல்ல உள்ளார். அங்கிருந்து போபால், இந்தூர், போபால், ஜபல்பூர் இடையேயான புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். இதேபோன்று ராஞ்சி, பாட்னா, தார்வாட், பெங்களூரு, கோவா, மும்பை ஆகிய இடங்களுக்கு இடையேயும் வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை பிரதமர் மோடி அறிமுகம் செய்து வைக்க உள்ளார். டாஸ்மாக் மது விற்பனையை கணினிமயமாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க உள்ளது. இதற்காக பொதுத்துறை நிறுவனமான ரயில்டெல்லுக்கு டாஸ்மாக் நிறுவனம் 294 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளது. இதன் மூலம் 5000 டாஸ்மாக் கடைகள் கணினிமயமாக்கப்பட உள்ளன. இதன் மூலம் மதுபானங்கள் உற்பத்தி, விற்பனை, மதுபானம் இருப்பு உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் கண்காணிக்கப்படும். கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை செய்வது தடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீதேறி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யக்கூடாது என்று தீட்சிதர்கள் சார்பில் வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகை அதிரடியாக அகற்றப்பட்டது. கடலூர் மாவட்ட அறநிலையத்துறை உதவி ஆணையர் சந்திரன் போலீசாருடன் சென்று அந்த பலகையை அகற்றினார். இதனிடையே சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நடராஜர், பொது தீட்சிதர்களின் வழக்கறிஞர் சந்திரசேகர், கோயில் நிர்வாகத்திடம் அதிகாரிகள் உரிய அனுமதி பெறாமல் அறிவிப்பு பலகையை அகற்றியது கண்டிக்கத்தக்கது என்றும், இதை சட்டப்படி சந்திப்போம் என்றும் தெரிவித்தார். பாலியல் புகாரில் சிக்கிய இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ் பூஷன் சரண் சிங்கிற்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் தர்ணாவில் ஈடுபட்ட மல்யுத்த வீரர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், பிரிஜ்பூஷன் சிங்கிற்கு எதிரான வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதாகவும், சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் கூறியுள்ளனர். ஜூலை 11ஆம் தேதி நடைபெறவுள்ள WFIயின் புதிய தலைவர் செயற்குழு தேர்தலுக்காக காத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மல்யுத்த வீரர்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகளை அரசு எப்படி செயல்படுத்துகிறது என்று பார்க்க காத்திருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர்.
வாடிவாசல் படத்திற்காக காளை ரோபோ தயாராகி வருவதாக இயக்குநர் வெற்றிமாறன் தெரிவித்திருக்கிறார். லண்டனில் ரோபோ தயாராகி வருவதாகவும் அனிமேட்ரானிக்ஸ் தொழில்நுட்பத்தில் சில காட்சிகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை 2 படத்திற்கு பிறகு வாடிவாசல் படப்பிடிப்பு தொடங்கும் என்று கூறிய அவர், வடசென்னை 2 நிச்சயமாக உருவாகும் என்று உறுதியளித்துள்ளார். மேலும் தன்னுடன் பணியாற்ற விஜய் தயாராக இருப்பதாகவும், தனது மற்ற பட வேலைகள் முடிந்த பின்பு விஜய்க்கு கதை சொல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். வாடிவாசல் விடுதலை முடிஞ்ச உடனே ஆரம்பிக்குது. இப்போ ஆக்சுவலா வாடிவாசலுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. லண்டன்ல கொஞ்சம் அனிமேட்ரானிக்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காளைக்கான அனிமேட்ரானிக்ஸ் ஒர்க், ரோபோட் ஆக்சுவலா ஒரு ரோபோ உருவாக்கிட்டு இருக்கோம். லைஃப் சைஸ்ல ஒரு ரோபோ உருவாக்கிட்டு இருக்கோம். இங்கிருந்து சூர்யா சார் வளர்க்குற மாடை ஸ்கேன் பண்ணி அதே மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து 3வது நாளாக சுமார் 430 டன் ஜிப்சம் கழிவுகள் அகற்றப்பட்டு உள்ளன. ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து ஜிப்சம் மற்றும் அபாயகரமான கழிவுகளை அகற்றுவதற்கான பணிகள் கடந்த 23ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகின்றன. முதற்கட்டமாக ஆலையிலிருந்து ஜிப்சம் கழிவுகள் FL இயந்திரங்கள் மூலம் வெட்டி எடுக்கப்பட்டு லாரிகள் மூலம் அகற்றப்பட்டு வருகின்றன. 3வது நாளாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு உள்ளே 11 லாரிகள் அனுமதிக்கப்பட்டு சுமார் 430 டன் ஜிப்சம் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. இதுவரை ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து சுமார் 1250 டன் ஜிப்சம் கழிவுகள் வெளியேற்றப்பட்டுள்ளன. சென்னை பெருங்களத்தூர் ரயில்வே மேம்பாலம் நாளை மாலை 3 மணிக்கு திறக்கப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. பெருங்களத்தூர் முடிச்சூர் பகுதிகளுக்கு செல்லும் சீனிவாசன் நகர் பகுதி ரயில்வே மேம்பால பணிகள் நிறைவடைந்து 1 மாதம் ஆகிறது. பாலத்தை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை குறித்த செய்தி தந்தி டிவியில் முதலில் ஒளிபரப்பானது. இந்நிலையில் சீனிவாச நகர் பகுதி பாலம் நாளை மாலை 3 மணிக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் திறந்து வைக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பிட்ட ஆகமம் மற்றும் பூஜை முறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களை அர்ச்சகராக நியமிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில் அர்ச்சகர் நியமனத்திற்கான விண்ணப்பங்களை வரவேற்று கோயில் நிர்வாக அதிகாரி கடந்த 2018ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியிட்டார். இதை எதிர்த்து கோயில் அர்ச்சகர் சுப்பிரமணிய குருக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் குறிப்பிட்ட ஆகமம் மற்றும் பூஜை முறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களை அர்ச்சகர்களாக கோயில் தக்கர்கள் நியமிக்கலாம் என்று உத்தரவிட்டார். விபத்தில் சிக்கிய நடிகர் பிருத்திவிராஜ் 3 மாதங்களுக்கு படப்பிடிப்பில் பங்கேற்க மாட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல நடிகரான பிருத்திவிராஜ் விளையத் புத்ரா என்ற மலையாள படப்பிடிப்பில் ஆக்ஷன் காட்சிகளில் நடித்துக் கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கினார். உடனடியாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு காலில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதனால் அவருக்கு 2 முதல் 3 மாதங்களுக்கு முழு உடல் ஓய்வு தேவைப்படுவதால் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள மாட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஜூலை 2ஆம் தேதி நடைபெற இருந்த பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தள்ளி வைக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். 102 மாணவர்கள் 200க்கு 200 கட் ஆஃப் பெற்றுள்ளதாகவும் இவர்களில் 100 பேர் மாநில பாடத்திட்டத்தில் படித்ததாகவும் தெரிவித்தார். பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாலும் மருத்துவ படிப்பு கலந்தாய்வு தொடங்கிய பிறகு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீட் தேர்வு முடிவுகள் வந்துவிட்டாலும் அவர்கள் சேர்க்கைக்கான இந்த கவுன்சிலிங் நடக்காத இருக்கிற காரணத்தினால் அது கொஞ்சம் இந்த 2ஆம் தேதிங்கிறது கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அது முதல் கவுன்சிலிங் வச்சுட்டா கூட போதும், நாம் நம்ம கவுன்சிலிங்கை நாம் இந்த சேர்க்கையை ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்றும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே அந்த தேதியும் விரைவில் அதை பொறுத்து நாங்கள் அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். பொறியியல் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள சிறுதொண்டநல்லூர் பகுதியைச் சேர்ந்த நேத்ரா என்ற மாணவி முதலிடம் பெற்றுள்ளார். இந்த மாணவி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற பாடப்பிரிவில் 600 மதிப்பெண்ணுக்கு 598 மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்துள்ளார். பொறியியல் கலந்தாய்வு தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்தது மகிழ்ச்சி என்று மாணவி நேத்ரா தெரிவித்திருக்கிறார்.
பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடங்களில் இடம் பிடித்தவர்களில் 4 மாணவர்கள் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்து நீட் தேர்வுக்கு தயாராகி வந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. பொறியியல் படிப்பிற்கான தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி நேற்று வெளியிட்டுள்ளார். இதில் முதல் 10 இடங்கள் தரவரிசை பட்டியலில் பிடித்தவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் 10 மாணவர்களில் 4 பேர் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. 6 மாணவர்கள் இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்தவர்கள். பிரபல தனியார் பள்ளிகள் இலவசமாக படிக்க வாய்ப்பளித்தும் மாற்றுத்திறனாளி மாணவர் கீர்த்திவர்மா அரசு பள்ளியில் சேர்ந்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜீனூர் கிராமத்தைச் சேர்ந்த கீர்த்திவர்மா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 437 மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்தார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார். நடிகர்கள் விஜய், சிவகார்த்திகேயன் ஆகியோரும் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். மாணவரின் இந்த சாதனைக்காக தங்கள் பள்ளியில் இலவசமாக சேர்த்துக் கொள்ள பிரபல தனியார் பள்ளிகள் முன்வந்தன. எனினும் கீர்த்திவர்மா குருபரப்பள்ளியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பில் சேர்ந்துள்ளார். எப்போதும் இணையதளத்தில் பரபரப்பாக வலம் வந்து கொண்டிருக்கும் பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக களமிறங்குகிறார். 6 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகி வரும் திரைப்படத்தினை இயக்குநர் செந்தில் செல்வம் இயக்குகிறார். பல முன்னணி நடிகர்கள் இத்திரைப்படத்தில் நடிக்க உள்ளனர். வரும் 29ஆம் தேதி டிடிஎஃப் வாசன் பிறந்தநாள் அன்று இத்திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிறது. தொடர்ந்து அன்றே இத்திரைப்படத்தின் படப்பூஜை சென்னையில் நடைபெறுகிறது. புதுக்கோட்டையில் யூடியூபை மட்டும் பார்த்து கூலித் தொழிலாளியின் மகன் நீட் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். விராலிமலையைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி தங்கமணி தம்பதியின் மகன் அறிவுநிதி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு தேர்வில் 525 மதிப்பெண் எடுத்து பள்ளியில் முதலிடம் பிடித்துள்ளார். ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடங்களை வைத்தும் சமூக வலைதளமான யூடியூபில் நீட் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது என அறிவுநிதி படித்து வந்துள்ளார். இந்நிலையில் நீட் தேர்வில் 348 மதிப்பெண் பெற்று மாவட்டத்தில் முதல் மாணவனாக வெற்றி பெற்றுள்ளார். சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள புதிய ஒருங்கிணைந்த முனையத்தில் பன்னாட்டு விமான சேவை அதிகரித்துள்ளது. சென்னையில் ஒருங்கிணைந்த புதிய விமான முனையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி திறந்து வைத்தார். அந்த முனையத்திலிருந்து சோதனை ஓட்டத்திற்கு பிறகு கடந்த 13ஆம் தேதி முதல் நடுத்தர விமானங்கள் முனையத்தில் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் ஜூலை மாதம் முதல் வாரத்திலிருந்து பெரிய ரக விமானங்கள் இயக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. சிவகார்த்திகேயனின் மாவீரன் படத்தின் ரிலீஸுக்கு முந்தைய விழா தனியார் கல்லூரியில் பிரம்மாண்டமாக நடைபெறும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. மண்டேலா படம் மூலம் தேசிய விருது வென்ற இயக்குநர் மடோன் அஸ்வின் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், அதித்தி சங்கர், யோகி பாபு நடிப்பில் மாவீரன் படம் உருவாகியுள்ளது. இந்த படம் ஜூலை 14ஆம் தேதி திரைக்கு வரும் நிலையில் படக்குழு ப்ரமோஷனை தொடங்கியுள்ளது. இந்த படத்தில் பிரபல இயக்குநர் மிஷ்கின் வில்லனாக நடிக்கிறார். கூட்டாளியை கொலை செய்த வழக்கில் பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வத்தை ஜூலை 1 வரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க விருதுநகர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வரிச்சியூர் செல்வத்தை 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி தனிப்படை போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு மீது விருதுநகர் JM2 குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. விசாரணையின் முடிவில் வரிச்சியூர் செல்வம் 5 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து வரிச்சியூர் செல்வத்தை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். கமல்ஹாசன் தயாரிப்பில் தான் நடிக்க இருந்த படத்திற்கு வெற்றிமாறன் திரைக்கதை எழுத இருந்ததாக உதயநிதி தெரிவித்துள்ளார். மாமன்னன் படத்திற்கு பிறகு கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரிப்பில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்க இருந்தார். எனினும் அமைச்சரானதால் மாமன்னன் படம் கடைசி படம் என்று உதயநிதி அறிவித்ததால் அந்த படத்தின் பணிகள் தொடக்கத்திலேயே தடைப்பட்டது. எனினும் இந்த படம் தனது நடிப்பில் மட்டுமே உருவாக்கப்படும் என்று கமல்ஹாசன் கூறியதாக நினைவு கூர்ந்த உதயநிதி 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதை பற்றி பேசவே முடியும் என்று குறிப்பிட்டார். கேரள மாநிலத்தில் இன்று கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக இடுக்கி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், திருச்சூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் கேரள கடலில் மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சந்திரசேகர ராவ் தலைமையிலான பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியிலிருந்து 12க்கும் மேற்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் முன்னிலையில் டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இணைப்பு விழா நடைபெற்றது. மேலும் தெலுங்கானா காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. தெலுங்கானா மாநிலத்திற்கு இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. TNPL 18வது லீக் போட்டியில் மதுரை பேந்தர்ஸ் அணி வெற்றி பெற்றது.
சேலத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சேப்பாக் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கிய மதுரை அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 141 ரன்கள் எடுத்தது. பின்னர் 142 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சேப்பாக் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் மதுரை பாந்தர்ஸ் அணி 12 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. விண்ணப்பிக்கும் முறை, வயது வரம்பு உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் முதல்வர். ஜூலை 2ஆம் தேதி நடைபெற இருந்த பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தள்ளிவைப்பு. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு வரும் மாணவர்கள் கருப்பு உடை அணிவதை தவிர்க்க வேண்டும். மாணவர்களுக்கு பெரியார் பல்கலைக்கழகம் சுற்றறிக்கை. வாடிவாசல் படத்திற்காக லண்டனில் ரோபோ காளை தயாராகி வருவதாக இயக்குநர் வெற்றிமாறன் தகவல். நடிகர் விஜயுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் தகவல். பிரதமர் மோடி இன்று மத்திய பிரதேச மாநிலத்திற்கு பயணம். 5 வந்தே பாரத் ரயில்களை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.